இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான ஒரு தொகுதி. இயற்கையினுடைய நீர்வீழ்ச்சிகள், டேம் போன்றது இருக்கிறது. அங்கே ஒரு எக்கோ டூரிசம் டெவலப் போட்டு அங்க அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் பண்ணுவதற்கு எங்களுடைய பேரவைத் தலைவர் மூலமாக கேட்கிறேன். அதுபோல பாகோடு ஊராட்சி பொது உறுப்பினர் தவறு இல்லை, நீங்க பேசுனது அவையில இருக்கட்டு. இந்த 110 விதியில 2 அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுல உங்க கருத்து நன்றி சொல்லி அமருங்க. பேசுங்கம்மா. சாரி, 110 விதியின் கீழ் புதிய விமான நிலையத்தை ஹொசூருக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவித்த முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பேச எழுந்த எம்எல்ஏ தாரகை கத்பத் நேரடியாக தமது விளவங்கோடு தொகுதிக்கான கோரிக்கைகளை முன்வைக்க துவங்கினார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் விதிகளை எடுத்துக் கூறியதும் சாரி என கூறிவிட்டு முதலமைச்சரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்த தாரகை குமரி மாவட்டத்திலும் நூலகம் அமைக்குமாறு கேட்டுக் கொண்டார். பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி மிக ஒரு அழகான ஒரு தொகுதி. இயற்கையினுடைய நீர்வீழ்ச்சிகள், டேம் போன்றது இருக்கிறது. அங்கே ஒரு எக்கோ டூரிசம் டெவலப் போட்டு அங்க அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் பண்ணுவதற்கு எங்களுடைய பேரவைத் தலைவர் மூலமாக கேட்கிறேன். அதுபோல பாகோடு ஊராட்சி பொது உறுப்பினர் தவறு இல்லை, நீங்க பேசுனது அவையில இருக்கட்டு. இந்த 110 விதியில 2 அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுல உங்க கருத்து நன்றி சொல்லி அமருங்க. பேசுங்கம்மா. சாரி, 110 விதியின் கீழ் புதிய விமான நிலையத்தை ஹொசூருக்கு தந்த முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவித்த முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.